அனைவருக்கும் வணக்கம். நீர்த்த ஹைட்ரோ சோடியம் ஹைட்ராக்சைடுன்னு சொல்லுவாங்க. பாருங்க, நான் ஒரு 10 டியூப் வச்சுருக்கேன். ஒவ்வொன்றிலுமே அதாவது ஹெவி டைல்யூட்டட் 1:20 நீர்த்த சோடியம் ஹைட்ராக்சைடு நானோ பார்ட்டிக்கல் கலந்துருக்கிறேன். இதை வந்து 3 வச்சுருக்கேன். அந்த மொத்தம் 10 டியூப் வச்சுருக்கேன். 3 மட்டும் இணைப்பு கொடுத்து பார்த்தேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லேசான அந்த க்ரீன் லைட் வச்சுருக்கேன். இந்த க்ரீன் லைட் வந்து இப்போ எரிச்சிக்கிட்டு இருக்குது. இதில் என்னென்ன கலந்துருக்குன்னு கேட்டிங்கன்னா 1:20, அதாவது 20 பங்குக்கு 1 பங்குக்கு 20 பங்கு தண்ணி, அதோட நானோ பார்ட்டிக்கல் சோடியம் சிலிக்கேட், அப்புறம் 1:20 சோடியம் ஹைட்ராக்சைடு, அப்புறம் கிராஃபைட்டு, அப்புறம் மெட்டல் ஆக்சைட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபெரிக் ஆக்சைடு, நானோ பார்ட்டிக்கலாக கலந்துருக்கேன். ஃபெரிக் ஆக்சைடு, மெக்னீசியம் ஆக்சைடு, சோடியம் ஆக்சைடு, அப்புறம் வந்து கிராஃபைட் ஆக்சைடு எல்லாம் நானோவில் கலந்துருக்கேன். ஏன்னா இதில் வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு இருக்கிறேன்னா அது 1:20 கலந்துருக்கிறேன். அதாவது ஒரு 4 mm கம்பி, 4 mm திக்னஸ் இருக்கிற ஒரு அலுமினிய கம்பி, 4 mm திக்னஸ் இருக்கிற கிராஃபைட்டு C12, இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 1.3 வோல்ட்டு காட்டுது. இப்போ என்ன கவனிக்கிறது, கிட்டத்தட்ட ஒரு 15 நாளாவது இது கவனிக்கணும். அதாவது அலுமினியம் வந்து டெட் வேஸ்ட்டு, அது எலக்ட்ரானிக் வேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அலுமினியம் வேஸ்ட், ரீசைக்கிள்டு வேஸ்ட்டு, அதை பயன்படுத்தி தான் நான் இதை எதிர்காலத்தில் கொண்டு வர போகிறேன். ரெண்டாவது வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு 1:20 லிக்விட் மாதிரி கண்ணமாக கரைசல் மாதிரி கொண்டு வந்திருக்கேன். இப்போ வந்து ஒவ்வொன்றிலையும் 1.3 வோல்ட் வருது. இப்போ 10 வச்சுருக்கா 13 வோல்ட் வருது. நான் வந்து சோதனைக்காக 3 மட்டும் வச்சுருக்கேன். அதுபோல் கண்ணமாக க்ரீஸ்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ இது கண்ணமாக க்ரீஸ், இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சாலிடாக வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா 2 பங்கு க்ரீஸு, 1 பங்கு சோடியம் ஹைட்ராக்சைடு, 1 பங்கு சோடியம் சிலிக்கேட், 1 பங்கு H2O, 1 பங்கு கிராஃபைட் ஆக்சைடு. இவ்வளோ தான், மலிவாக இருக்குது எல்லாமே. சரி, இப்போ இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள். இங்கே ஒன்று வச்சுருக்கேன். கடந்த 30 நாளாக இது எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா செத்துப்போன டியூரோசெல் பேட்டரி. மார்ச் 22 இதனுடைய தன்மை 2 டெட் செல் பேட்டரி சேர்ந்தது, 3 வோல்ட்டும் ஏறத்தாழ ஒரு 125 மில்லி ஆம்பு இருந்தது. இந்த நிலைக்கு பார்த்தீங்கன்னா 30 நாள் முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன தெரியுமா இருக்குது, 2.6 வோல்ட்டும் 45 மில்லி ஆம்பும் இருக்குது. இப்போ 2.6 வோல்ட்டுமே அல்லது 2.5 வோல்ட்டுமே 45 மில்லி ஆம்பும் இது இருந்துகிட்ருக்குது. இப்போ 30 நாளைக்கு 30 ஆம்பியர் கொடுத்துருக்குது. இது டெட் செல் டீரோசெல்பாங்க. டீரோசெல்னு சைனாக்காரன் தயாரிக்கிறது, அவன் கண்டுபிடிச்சது. இது வந்து ஒரு 15 வருஷம் ஆச்சு நமக்கு. இதை நான் தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு வரேன். இதை வைத்துக்கொண்டு நான் 1 மாதம் எரிச்சிருக்கிறேன். 1 நிமிடம் 2 நிமிடம் அப்பப்போ அந்த டிசி மோட்டார் பயன்படுத்துவேன். ஒரு செக் பண்ணுறதுக்காக. பாருங்கள், இது ஒரு 5 வோல்ட் இருக்குது டிசி மோட்டார். இதையும் நான் செக் பண்ணி பார்ப்பேன். ஆனால் இதில் என்ன ஆச்சரியன்னு கேட்டிங்கன்னா, இதில் இருக்கிறதே 2.5 வோல்ட்டும் ஒரு சில மில்லி ஆம்பு, ஒரு 50 மில்லி ஆம்பு. இது எப்படி இந்த டிசி மோட்டார் ரன் பண்ணும்? அதாவது 2.6 வோல்ட்டும் ஒரு 45 மில்லி ஆம்பு இருக்கிற இந்த கிராஃபைட் 12 டெக்னாலஜி தான் நான் பயன்படுத்துகிறேன். நான் இந்த காலமே இதை ஆராய்ச்சி பண்ணிட்டுருக்கிறேன். எல்லாமே ஒரு குறுகிய காலத்தில் எல்லாம் கண்டுபிடிச்சது. அதாவது இந்த ஒரு 2-3 வருஷமாக நீரில் இருக்கிற நானோ எலக்ட்ரிசிட்டியை வெளியே எப்படி எடுப்பது, அதான் நம்மளோட ஆராய்ச்சி. நீங்கள் வேறுபட்ட 2 மெட்டல் எது வேண்டாம் வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு அலுமினியம், செம்புன்னு வச்சுக்கலாம். அது வேறுபட்ட 2. இது மாதிரி வேறுபட்ட 2 உலோகங்களை பயன்படுத்துகின்ற பொழுது சாதாரண மக்கள் பயன்படுத்துகிற குடிநீர், நமக்கு சாதாரண மக்கள் தான் நம்ம முக்கியம். லேபில் இங்கே முக்கியம் கிடையாது. சாதாரண மக்கள் ஆற்று நீரை பயன்படுத்துவாங்க அல்லது கிணற்று நீரை பயன்படுத்துவாங்க.
இதுதான், அது மழை நீர் இதுதான். இதில் ஏதோ ஒரு தண்ணீர், இந்த தண்ணீரில் இருக்கிற இந்த தண்ணீரில் வந்து எந்த மெட்டலும் கரையாது. சாதாரண குடிநீரில் எந்த உலோகமும் கரையாது. அப்படி பார்த்தீங்கன்னா சமையலுக்கு நம்ம பயன்படுத்துகிறது பூரா மெட்டல் பாத்திரம் தான் பயன்படுத்தணும், கரைஞ்சி போகணுமே போகாது. அதில் பார்த்தீங்கன்னா எப்போயுமே 400 மில்லி வோல்ட்டு 500 மில்லி வோல்ட்டு எல்லா மெட்டலும் கொடுக்கும். இதில் மலிவாக இருக்கிறது ரீசைக்கிள் பண்ணக்கூடிய ஒரு மெட்டல் பார்த்தீங்கன்னா ரொம்ப மலிவானது கிராஃபைட்டு. கிராஃபைட்டு அழியவே அழியாது, 10,000 ஆண்டு 1,00,000 ஆண்டாலும் கிராஃபைட் அழியாது. அது பார்த்திங்கன்னா கதிர்வீச்சு பண்புடையது. அது வந்து C14 C13 இருக்கும். இது வந்து யாருமே கவனிக்கலை. அதே மாதிரி வீணாக போன அலுமினியம் கோடிக்கணக்கான டன் ஒரு நாளைக்கு வீணாகுது, உணவு பொட்டலுக்காக வீணாகுது. அப்புறம் எலக்ட்ரானிக் வேஸ்ட்டில் வீணாகுது. அப்போ எலக்ட்ரானிக் வேஸ்ட்டு, அப்புறம் அழிக்க முடியாத மின்சாரத்தை கடத்தக்கூடிய கிராஃபைட்டு, இதில் வச்சு பார்க்கும் பொழுது தான் இந்த கிராஃபைட்டு நம்ம பயன்படுத்திக்கலாம். அதில் வந்து பீட்டா டிகே இருக்குது. கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாகவே, மனிதன் தோன்றுவதற்கு முன்பாகவே பூமியில் தோன்றியது அந்த கிராஃபைட் 4000 டிகிரி வெப்பத்தில் உருவாகியிருக்க வேண்டும். அதுக்கு நிகராகத்தான் வைரம், அதுக்கு நிகராகத்தான் கிராஃபின், அதுக்கப்புறம் C14. இதெல்லாம் வந்து இந்த கார்பனுக்கு மட்டுமே உண்டு, எல்லா கார்பனுக்கும் கிடையாது. இந்த பூமியிலிருந்து விளைந்து வந்த இது உண்டு. இப்போ நான் இதை வச்சு நான் என்ன எரிக்கிறேன். இப்போ என்ன ஆச்சரியன்னு கேட்டிங்கன்னா, இப்போ எரிஞ்சிக்கிட்டு இருக்கு இல்லையா, இதோட 30 நாள் நிறைவு செய்ய போகிறேன். 30 நாளாக இந்த வெளிச்சம் எரிஞ்சிட்டு இருக்குது. இப்போ 2.5 வோல்ட்டும் 45 மில்லி ஆம்ப் இருக்குது. 30 நாள் ஆச்சு. இதனுடைய ஆரம்ப கால தகுதி பார்த்திங்கன்னா 3 வோல்ட்டும் 125 மில்லி ஆம்ப் இருந்துச்சு. இதை வைத்துக்குன்னு பல சோதனை பண்ணிட்டேன். நான் டிசி மோட்டாரை கூட 2 நிமிஷம் ஓட்டி பார்த்தேன். பாருங்கள், டிசி மோட்டார் இது பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் டிசி மோட்டார். ஆனால் 5 வோல்ட் டிசி மோட்டார் ரன் ஆகணும்னா குறைஞ்சபட்சம் 4 வோல்ட் இருந்து தள்ளி கொடுக்கணும், அப்புறம் வந்து ஓடலாம். ரெண்டாவது வந்து பூஸ்டப் பண்ணணும். பூஸ்ட் இன்வெர்டர் கன்வெர்டர்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இருந்தால் தான் நேரடியாக 2.5 வோல்ட்டு அல்லது 2.6 வோல்ட்டை வைத்துக்கொண்டு 50 மில்லி ஆம்பை வைத்துக்கொண்டு டிசி மோட்டார் ரன் பண்ண முடியாது. ஆனால் இந்த கிராஃபைட்டு குச்சி இந்த 2.5 வோல்ட்டு 50 மில்லியன்ற கணக்கிலே கிடையாது. அது வெளியிருந்து உறிஞ்சி தள்ளி கொடுக்குறது. இல்லாட்டா யாருனாலேயும் 2.5 வோல்ட்டையும் 50 மில்லி ஆம்ப் இருக்கிற இதை இல்லை, இதை டார்க் அதிகம் இல்லை. ஒரு மோட்டாருன்னு ஒரு லைட்டு எரியலாம். முதல்ல வெளி உறிஞ்சி எடுக்கிறதுக்கு டெக்னிக்கல் வந்து இந்த கிராஃபைட்டு தான். அதனால் இந்த டிசி மோட்டார் ஓட்டுவதற்கும் இந்த எதிர்காலத்தில் வந்து விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணணும். விஞ்ஞானிகள் கட்டாயமாக இந்த கிராஃபைட்டையும் அலுமினியத்தையும் ஆராய்ச்சி பண்ணாங்கன்னா இதெல்லாம் நல்லா வேலை செய்யும். இப்போ நான் வந்து இந்த நீர்த்த சோடியம் ஹைட்ராக்சைடு வைத்து கொண்டு இப்போ ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கிறேன் 2 நாளாக. பாருங்க, இப்போ நான் ஒரு 10 டியூப் வச்சுருக்கேன். எல்லாம் பிளட்டு கலெக்டிங் டியூப்னு சொல்லுவாங்க. 10 வச்சுருக்கேன். ஒவ்வொன்றிலையும் 1.3 வோல்ட் இருக்குது, 13 வோல்ட் இருக்குது. நான் வெறும் 3 மட்டும் கனெக்ஷன் கொடுத்து பார்த்தேன். எப்படி எரியுதுன்னு பார்க்குறதுக்காக நான் கனெக்ஷன் கொடுத்து பார்த்தேன், எப்படி எரியுது அப்படிங்கிறதுக்காக. ஆக இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா எரியுது. ஒரு மைக்ரோ மில்லி ஆம்பு மின்சார உற்பத்தி ஆகுது. மைக்ரோ மில்லி ஆம்பு வோல்ட் வந்து 1.2 இருக்குது. அது போதும். நமக்கு நீர்த்த கரைசல் 1:20 நம்பவே முடியாது. 1:20 நீங்கள் கற்பனையே பண்ண முடியாது. நானோ அளவில் தான் அது இருக்கும், அல்லது மைக்ரோ அளவு இருக்குது. ஏன்னா அலுமினியம் உள்ளே சேர்த்திருக்கேன். அலுமினியம் கரையக்கூடாது. அப்படியே கரைஞ்சாலும் 6 மாதத்துக்கு அதை கரையக்கூடாது. 5 mm திக்னஸ் வச்சுருக்கிறேன், அல்லது 4 mm. இது வந்து கரையவே கூடாது. கரையணும், மெல்ல கரையணும். அதுக்கு தான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா மெட்டல் ஆக்சைடு உள்ளே கலந்துருக்கிறேன், அலுமினிய பவுடர் உள்ளே கலந்துருக்கேன். இதெல்லாம் வந்து நீர்த்து போனது. அதெல்லாம் அலுமினியங்கிறது நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு குச்சியில் உரசனா முடிஞ்சு போச்சு. ஏதாவது ஒரு ஷார்ப்னரில் சீவலாம், அல்லது உப்பு காய்ச்சல் தேய்ச்சிக்கின்னு அலுமினிய பொடி வரும். அதை வந்து நீங்கள் சோடியம் ஹைட்ராக்சைடு 1:20 1:25 கூட போட்டுக்கலாம். அப்போ 1க்கு 25 மடங்கு தண்ணி கலந்து அதில் 1 கிராம் சோடியம் ஹைட்ராக்சைடு கலந்து என்ன இருக்கும், நீர்த்து இருக்கும். அதில் கொஞ்சம் அலுமினிய பொடி போட்டுக்கலாம். அலுமினியங்கிறது நீங்கள் ஏதாவது அலுமினியம் வேஸ்ட்டு எது வேணாலும் ஒரு கிராம் போட்டுட்டு 25 கிராம் தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அது வந்துடும். அதில் வந்து 1 கிராம் சோடியம் ஹைட்ராக்சைடு ஏற்றிடுங்க. அப்புறம் நானும் அளவில் ஃபெரிக் ஆக்சைடு இதெல்லாம் கொஞ்சம் கலந்துட்டிங்கன்னா தண்ணி மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு இருக்கணும். ஏன்னா நமக்கு வந்து மலிவான விலையில் மக்களுக்கு மின்சாரம் கொடுக்கணும். அதுக்காக நம்ம வச்சுருக்கோம்.